டிவிகே அண்டு சீமான் கட்சிக்கும் அழைப்பு எடுக்கிறார். திமுகவை அகற்றுவது தான் ஒரே நம்முடைய இலக்கு, அதற்காக யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம்ன்றார். ஆனால் நேற்று இந்த இந்து பேப்பரில் காலையில் 6 மணிக்கு பேப்பர் வந்திருக்கு. 12 மணிக்கே விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பொதுச்செயலாளர் அருண்ராஜ் அதை மறுத்து விட்டார். நாங்கள் கூட்டணி அதிமுகவோடு போக மாட்டோம்னு. சீமானும் தெளிவாக ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டார், கூட்டணி இல்லை அப்படின்னு. எடப்பாடி சொல்கிறதுக்கு ஒரு நாளாவது டைம் எடுத்துக்கணும் ஊற போடுறதுக்குன்னுவாங்க. அந்த பேப்பர் வந்து ஒரு 6 மணி நேரம் முடியல கடைக்கு வந்து, அதுக்குள்ளேயே அவர் பேசுவதை மறுத்து சீமானும் விஜயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட்சி உடனடி ரியாக்ஷன். ஸோ அவருக்கு இந்த முறை எப்படி கூட்டணி அமையும் என்று தெரியவில்லை. இன்றைக்கி அவரோட கூட்டணியில் யார் இருக்கா? பிஜேபி மட்டும்தான் இருக்குது. பாமக கூட இல்லை. அஃப்கோர்ஸ் பாமகக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்களும் இல்லை. தேமுதிகவும் இல்லை. இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழே அது ஜெல் ஆகலைன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது, உண்மைதான். ஆனால் தொடர்ந்து இப்படி ஒருத்தர் பலவீனப்படுத்திக்கிட்டே போகிறாங்கன்னா இந்த கூட்டணி போய் ஒருவேளை அப்படியே சிந்தாமல் சதறாமல் இன்னும் பல கட்சிகள் வந்தாலும் இதுக்கான ஓட்டுன்றது கணிசமாக அளவு குறைஞ்சிருக்கும். நீங்கள் எலெக்ஷனுக்கு நோக்கி போகும்போது இப்படி மாறுபட்ட குரலில் பேசுகிறீங்கன்னா எந்த விதத்தில் மக்கள் ரசிப்பார்?